பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் ரகுராமன் சீனிவாசன், மூத்த காப்பீட்டு ஆலோசகர். மருத்துவ காப்பீடு பற்றியான விழிப்புணர்வான நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து வந்த பல எபிசோடுகளுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. குறிப்பா போன எபிசோட் முதியவர்களுக்கான நேஷனல் சீனியர் சிட்டிசன் பாலிசியை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வழக்கத்துக்கு மாறாகவே நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களுக்கு பகிர்ந்திருந்தாங்க. அதை தாண்டி சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவங்க எழுப்பியிருந்தாங்க. எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால பதிலளிக்க முடியாட்டி கூட நேரம் கருதி குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு நாம இங்க பதிலளிக்கிறோம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு நேயர் கேட்டிருந்தாரு. ஒரு நேயர் இல்ல, பல நேயர்கள் கேட்டிருந்தாங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லியிருந்தீங்க, ஆனா பிரீமியத்தை மட்டும் சொல்லாமலே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க அப்படிங்கறத பல நேயர்கள் என்டாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிப் பண்றதுக்கான ஒரு குறிப்பிட்ட நோக்கம் எதுவும் கிடையாது. மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த வீடியோல நாங்க கண்டிப்பா அதை பத்தி சொல்லியிருப்போம். இருந்தாலும் இந்த எபிசோட்ல பிரீமியத்தை பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த நேயர்கள் ஒருத்தர் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை கூட எனக்கு விமர்சனத்தை பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் படிக்கிறேன், அந்த நேயர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, he is such narrow minded person என்று என்ன விமர்சிச்சிருந்தார். அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் ஒரு குறுகிய மனப்பான்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்ல. இந்த பிரீமியம் சொல்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்டா இருக்கேன். நான் வண்டியில போயிட்டு இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன், இல்ல ஒரு ஆபீஸ்ல இருப்பேன். அப்ப இது கேஷுவலா ஒரு கஸ்டமர் போன் பண்ணுவாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும், என்ன பிரீமியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் பிரீமியம் எடுக்கணும், ஒரு பாலிசி எடுக்கணும், என்ன பிரீமியம் கேட்பாங்க. நான் உடனடியாக அவங்களுக்கு அந்த பிரீமியத்தை சொல்லவே மாட்டேன். அதுக்கு பிறகு அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க, சார் நீங்க கால்குலேட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு தோராயமா நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா ஒரு பிரீமியத்தை தோராயமா சொல்ல முடியும்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, பிரீமியத்தை ஏன் தோராயமா சொல்ல முடியாது அப்படின்னா, அதுக்கான ஒரு சார்ட் இருக்கு, அதுக்கான சில விதிமுறைகள் இருக்கு. அந்த ஒரு சிஸ்டம் படி போனாதான் அவங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பிரீமியத்தை நம்மளால கொடுக்க முடியும். தோராயமா சொல்றதுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பிரீமியம் வருது அப்படின்னு வச்சுங்களா. நான் அவங்கள்ட்ட ஒரு குறிப்பா நான் ஒரு குத்து மதிப்பா ஒரு 15,000 வருது, ஒரு 15,000 பிரீமியம் தான் வருது அப்படின்னாக்க, நான் 25,000 சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. 25,000 சொல்லிட்டு நான் 35,000 ரூபாய்க்கான பிரீமியத்துல நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் ஒரு அதிர்ச்சியாம இருக்கும், ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதனாலவே நாங்க பொதுவாவே பிரீமியத்தை தோராயமா சொல்லக்கூடிய பழக்கங்கள் கிடையாது. சரி, ஓகே. முதல்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த காப்பீடு நிறுவனங்கள் பிரீமியத்தை எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்தியா முழுவதுக்கும் உள்ள அந்த காப்பீடு நிறுவனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பிரீமியத்தை தான், ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல நேயர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாகவே லைஃப் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி எடுப்பாங்க. அவங்க என்ன பிரீமியம் கட்டுறாங்களோ, ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரீமியம் கட்டுறாங்க அப்படின்னாக்க, அவங்க ஆயுள் முழுவதும் ஒரு 50 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இல்ல ஒரு 30 ஆண்டுகள் ஆனாலும் சரி, தொடர்ந்து அதே பிரீமியத்தை தான் கட்டுவாங்க. அதுல ஏற்ற இறக்கங்களோ கிடையாது. அது பிக்ஸ்டு ரேட் ஆஃப் பிரீமியம் சொல்லுவோம். அது லைஃப் இன்சூரன்ஸ்ல உண்டு. ஆனா அது மெடிக்ளைம்ல பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பிக்ஸ்டான ஒரு பிரீமியத்தை ஒரு எந்த நிறுவனங்களாலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இது இந்த கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இயர்லி கான்ட்ராக்ட் தான். ஒரு பாலிசி கொடுக்கக்கூடிய நாள்ல இருந்து அது முடிவடையக்கூடிய நாள் வரைக்கும் தான் அந்த பிரீமியம் இருக்குமே தவிர, அதுக்கு பிறகு என்ன மாதிரியான பிரீமியங்கள் மாறும் என்பது தெரியாது. ஏன்னா இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன மாதிரியான இந்த பிரீமியத்தை பிக்ஸ் பண்றதுக்கான விதிகள், அந்த ரூல்ஸ், அந்த கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ரீச் ஆயிடும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ். ஒரு வயது ரொம்ப முக்கியம். ஒரு பிரீமியம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த பிறந்த தேதியின் அடிப்படையில தான் இந்த பிரீமியம் நிர்ணயிக்கப்படும். வெறும் பிறந்த தேதி மட்டும் சொன்னா போருமா, நீங்க அதை பிக்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு பிறகு நாங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய சம் இன்சூர்ட் அமௌண்ட் என்றால் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எவ்வளவு தேவை என்பதை நீங்க நிர்ணயிப்பீங்களா. எனக்கு ஒரு மருத்துவ காப்பீடு ஆண்டுக்கு ஒரு 5 லட்சம் போரும், ஒரு 10 லட்சம் போரும், ஒரு 20 லட்சம் போரும், இல்ல ஒரு 30 லட்சம் போரும் என்று நீங்க நிர்ணயிச்சிருப்பீங்க. அந்த நிர்ணய தொகை எவ்வளவு என்பது இரண்டாவது ஒரு கேள்வி. முதல் கேள்வியில பிறந்த தேதி கேட்கிறேன், அடுத்த கேள்வியில உங்களுடைய சம் இன்சூர்ட் அமௌண்ட், உங்களுடைய காப்பீட்டு தொகை எவ்வளவு வேண்டும் என்று கேட்பேன். இது ரெண்டும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். இது ரெண்டையும் சொல்லிட்டா நீங்க பிரீமியம் கரெக்டா சொல்லிடுவீங்களா அப்படின்னா அப்பயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷனல் கவர் என்று எல்லா பாலிசிகளையுமே இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு டயாபிக், ஒரு நீரிழிவு நோயாளியா இருக்கார், ஒரு ரத்த அழுத்தம் உள்ள ஒரு நோயாளியா இருக்கார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு அடிஷனல் பிரீமியம் வாங்கிட்டு இந்த ஆப்ஷனல் கவர் உங்களுக்கு தேவையா, நீங்க விருப்பப்பட்டா இந்த ஆப்ஷனல் கவர் எடுக்கலாம், இல்லன்னா இல்ல அப்படிம்பாங்க. இல்ல எனக்கு இந்த ஆப்ஷனல் கவர் வேணும், டே 1ல இருந்து, முதல் நாளில இருந்து இந்த கவர் வேணும்னு அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த ஆப்ஷனல் கவர் பிரீமியத்தை ஏற்கனவே இருக்கிற சார்ட்ல, பிரிண்டட் சார்ட்ல நாங்க கூடுதலாக
ஆட் பண்ணுவோம். உதாரணமா சொல்ல போனீங்கன்னா அது ஒரு 13% இருக்கலாம், இல்ல வந்து ஒரு 20-25% இருக்கலாம். அது ஒவ்வொரு பாலிசிக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கும் இடையிலே ஒரு மாறுபட்ட ஒரு தொகை. அந்த காப்பீட்டுக்கான எந்த பிரீமியம் ஆப்ஷனல் கவர்ல இருக்கோ அது ஏற்கனவே நாங்கள் வந்து கால்குலேட் பண்ண தொகையோட கூட்டுவோம். அப்ப அந்த பிரீமியம் வந்து இன்னும் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த பாலிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு பாலிசியும் ஒவ்வொரு விதமான பிரீமியம் தொகை நிர்ணயிக்கப்படும். மருத்துவ காப்பீடு அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இருக்கு, அவங்க கிட்ட மெடிக்ளைமே ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா 10 ப்ராடக்ட்டுமே ஒரே வயது உள்ளவங்களுக்கு ஒரே காப்பீட்டு தொகைக்கு ஒரே மாதிரியான பிரீமியத்தை வசூலிக்காது. அதே பிறந்த தேதியா இருக்கும், அதே 5 லட்சம் 10 லட்சமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு காப்பீட்டு அந்த ப்ராடக்ட் சொல்றோம் இல்லையா, அந்த பாலிசி ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒவ்வொரு விதமான பிரீமியத்தை சொல்லும். அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்றோங்கிறத பொறுத்துதான் அந்த பிரீமியம் தொகையை நாம நிர்ணயிக்க முடியும். அது ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னாக்க வேறொரு கோணமும் உண்டு. கிளைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. இந்த 4 காரணிகள், முதல்ல என்ன சொன்னேன், ஏஜ் வைஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு காப்பீட்டு தொகை எடுக்க போறீங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு ஆப்ஷனல் கவர் ஏதாவது இருக்கா அப்படி அதை கொண்டு ஒரு பிரீமியம் மாறுபடும் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த ப்ராடக்டை நீங்கள் கேட்கிறீர்கள் இல்ல நான் சிபாரிசு செய்கிறேன் என்பதை பொறுத்து அந்த பிரீமியம் கண்டிப்பாக மாறுபடும். இதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு வீடியோலயோ ஒரு நிகழ்ச்சியிலேயோ ஒரு நேயருக்கு இவ்வளவு பிரீமியம் என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. இது ஒரு வாடிக்கையாளருடைய சந்திப்பு, ஒரு கஸ்டமர் மீட்டிங்ல அவருடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, தேவைகள் என்ன என்பதை ஒரு காப்பீட்டு முழுமையாக அறிந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதுவும் துல்லியமாக சொல்ல முடியும். தோராயம் ஒரு டென்டேட்டிவ் ஒரு அப்ராக்சிமேட் என்பதற்கான வழிமுறைகள் இல்ல. அப்படி சொன்னால் நிச்சயமாக அந்த பிரீமியம் தவறுதலாகவும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஏமாற்றமாகவும் வந்து முடியும். சரி சார், இதை தாண்டி ஒரு பிரீமியத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரே பிரீமியம் தொடர்ந்து வராது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரீமியம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அது அந்த காப்பீட்டு நிறுவனத்தினுடைய கிளைம் ரேஷியோவை பொறுத்து அது மாறுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பிரீமியம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா IRDA ரூல்ஸ் படி நீங்க ஒரு பாலிசி எடுத்துறீங்க, எங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கான ஒரு பாலிசி எடுத்துறீங்க, ஒரு 6 மாசம் கடந்துடுது, திடீர்னு ஒரு காப்பீட்டு நிறுவனம் உங்களுடைய பிரீமியத்தை கூட்டாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு 1 இயர், ஒரு நீண்ட கால பாலிசினா இப்ப 3 வருஷத்துக்குள்ள கொடுக்குறோம். அந்த 3 வருஷத்துக்கு இந்த இடையிலையோ ஒரு ஆண்டுக்கு இடையிலையோ உங்களுடைய பிரீமியம் கண்டிப்பாக அந்த நிறுவனம் ஏற்றாது. அப்ப அட் த டைம் ஆஃப் ரினிவல்ல மட்டும்தான் மாற்ற முடியும். உங்களுடைய பிரீமியத்தை கூட்டவோ குறைக்கவோ எப்ப முடியும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அந்த 1 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் பிரீமியத்தில் இருக்காது. சரி, ஓகே சார், இந்த 1 ஆண்டு இருந்த பிறகு அந்த கிளைம் அந்த எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது அதிகரிக்குமா இல்ல அப்படியே இருக்குமா இல்ல குறையுமா அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனம் என்ன பண்ணும்னா அந்த previous இயருடைய டேட்டாஸ் எடுக்கும். அது ப்ராடக்ட் வைஸ் எடுக்கும், மொத்தமா எடுக்காது. அப்ப ஒரு இன்சூரன்ஸ் 20 ப்ராடக்ட் இருக்குன்னா எந்த ப்ராடக்ட்ல கிளைம் வந்து அதிகமா வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த கிளைம் ரேஷியோ கணக்கிட்டு அந்த ப்ராடக்ட்ல மட்டும் எத்தனை பெர்சன்டேஜ் கூட்டலாம் பார்ப்பாங்க. அப்ப அந்த கிளைம் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிரீமியம் ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்படும். இது ஒரு காமன். இப்ப நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லா காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு பேஸ், ஒரு ரூல் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் நிச்சயமாக பிரீமியம் தொகை எவ்வளவு என்பதை ஒரு தோராயமாக நீங்கள் கேட்க மாட்டீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். சமீபத்துல இதெல்லாம் வந்து ஜெனரல் விஷயங்கள், ஒரே ஒரு குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனம் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரீமியம் மாறுது இல்லையா, அப்ப இல்ல மாறுதுன்னு இல்ல, மாற்றக்கூடும். மாற்றுவது கொண்டு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 15 ஆண்டுகள் கூட வந்து மாறாமலே அப்படியே இருந்திருக்கு. அப்ப இந்த பிரீமியம் வந்து சில வாடிக்கையாளர் என்ன கேட்பாங்க, அந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது சில வாடிக்கையாளர்கள் அணுகி கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு 5 வருஷமா பாலிசி வச்சிருக்கேன், எந்த கிளைமுமே போல, நீங்க கிளைம் ரேஷியோ படி நீங்க வந்து உங்களுடைய பிரீமியத்தை கூட்டிட்டேன்னு ஒரு காரணமா சொல்றீங்க, ஆனா இது எப்படி சரி, நான் கிளைமே போகாத எனக்கு வந்து நீங்க கிளைம் லோடிங் பண்ணிருக்கீங்க, யார் கிளைம் போயின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க லோடிங் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. நிஜமாவே ஒரு காப்பீட்டு நிறுவனம் அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பார்த்து யார் கிளைம் போயிருக்காங்க அவங்களுக்கு லோடிங் கொடு, கிளைம் போகாதவங்களுக்கு லோடிங் எடுங்கன்னு கிடையாது. பொதுவாக பிரீமியம் அந்த ஹையர் உயர்த்தும் போது கிளைம் போனவங்களுக்கு போகாதவங்களுக்குமே பண்ணிவிடும். இதுதான் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய புதிதாக ஒரு காப்பீட்டு, புதிதாக இல்ல ஒரு நிறுவனம் புதிதாக ஒரு காப்பீட்டு ஒரு ரீசன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு ஆச்சரிய
ஆச்சரியமான வரவேற்கத்தக்க ஒரு கண்டிஷன்ஸ் நான் பார்த்தேன், ஒரு நிபந்தனையை பார்த்தேன் நான். அது என்ன அப்படின்னாக்க, ஒரு பிரீமியம் ஒரு கஸ்டமர் கட்டுறாரு, ஒரு 5 அதே பிரீமியம் அப்படி தொடர்ந்துகிட்டே வரும். ஒரு 5 ஆண்டுகளும் 10 ஆண்டுகளும் அதே பிரீமியம் கட்டுவார். எப்ப அவர் கிளைம் வராரோ அப்ப அந்த ஆண்டு எந்த கிளைம் என்ன பிரீமியம் தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை திரும்பி அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இதனால என்ன தெரியும் அப்படின்னாக்க, கிளைமே இல்லாதவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் தொகை கடைசி வரை தொடர்வதற்கான வாய்ப்பை அந்த நிறுவனம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பப்ளிக் செக்டர்லாம் பண்ணல, கூடுமான வரைக்கும் எல்லா நிறுவனங்களும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது முதல் முயற்சியா பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன ஒரு விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா புரிஞ்சிருக்கும். பிரீமியம் தொகை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று. உங்களுக்கு சரியான பிரீமியம் வேணும் அப்படின்னா காப்பீட்டு முகவரை நீங்கள் அணுகி நீங்க அவருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறத கேட்டு, உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டு அதுக்கு பிறகு அந்த பிரீமியம் தொகையை நீங்க பெறுவதுதான் ஒரு சரியான முறையாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.